ஓட்டிய காரால் நிகழ்ந்த பயங்கரம். கோலம் போட்ட பெண்ணுக்கு நடந்த சோகம். என்ன நடந்தது? காஞ்சிபுரம் கங்கையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராசா பலகாரம் விற்பனை செய்து வரும் இவர் கார் மூலமாக பல்வேறு கடைகளுக்கும் சப்ளை செய்து வரும் நிலையில் அவருடைய 17 வயதுடைய மகன் ராசாவின் காரை சுத்தம் செய்துவிட்டு வீட்டின் வாயில் பகுதியில் எடுத்துவிட முற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் வீட்டின் அருகில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த வீட்டு வேலை செய்யும் பணி செய்து வந்த சரஸ்வதி என்ற பெண் மீது வேகமாக மோதி அங்கு நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் சேதப்படுத்தி நின்றது. விபத்தில் காருக்கு அடியில் சிக்கிக் கொண்ட பெண் சரஸ்வதி அம்மாள் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே பலியானதாக சொல்லப்படுகிறது. நிகழ்விடத்திற்கு வந்த சிவகாஞ்சி காவல்துறையினர் விபத்தை ஏற்படுத்திய சிறுவனை விசாரணைக்கு அழைத்து சென்றனர். அப்பெண்ணின் உடல் பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட அந்த குடும்பத்தினர் கதறி துடித்தது காண்போரை கண்கலங்க செய்தது.